திரும்ப திரும்ப ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா, முருக பக்தர்கள் பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, உணர்றாங்க தாண்டி உங்களோட குழந்தைகள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வயசு குழந்தை இருக்கு, 6 வயசு குழந்தை இருக்கு. அதுக்கு மேல இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே நீங்க இந்த திருப்பம் திருப்புகள்ல வர பாடலை எழுத வைங்க. இல்லையா உங்களுக்கு என்ன பாடல் தோணுதோ, இல்ல கந்தராலங்காரத்திலோ, கந்தரானுபவத்திலோ, கந்தசஷ்டி கவசமாவது எழுத வைங்க. அவங்களை எழுதும் போது அவங்களுக்கு அந்த பக்தி வந்து அவங்களுக்குள்ள அந்த ரத்தத்துல சேரும்ன்றது வந்து அனுபவபூர்வமா நான் கண்ட உண்மை. நீங்க படிக்கிறது பாடுறது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோமோ, வீடு சேர்த்து வைக்கிறோமோ, கார், பணம், நகை எது சேர்த்து வைக்கிறோமோ அது அவங்க கடைசி வரையும் காப்பாற்றுமான்னு தெரியாது. ஆனால் இந்த திருப்புகழ் பாடல் வந்து அவங்க கடைசி வரைக்கும் காப்பாற்றும். அவங்களோட உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த திருப்பம் திருவிழா வழிநடத்தி அடுத்த பிறப்புலையும் இந்த பாடல் வந்து காப்பாற்றும். முருகரை காப்பாற்றுவார், முருகபக்தி காப்பாற்றுன்றது வந்து 1000% உண்மை. இந்த பாடலுக்குரிய ஸ்தலம் வந்து பழனி முருகரை வந்து அறிஞர் குறிப்பிட்டிருக்காரு. பழனி முருகருக்கு மட்டும்தான் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. இகப்பர சுரத்தை கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். பழனி முருகர் கோவிலுக்கு நீங்க முடிஞ்சா போய் பாடுங்க. இல்ல எங்களால பழனி